உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம விஜயோட அவசர அரசியல். வந்த உடனே திமுகவை நான் எதுக்குறேன், குடும்ப அரசியலை நான் ஒழிக்கிறேன். நேற்று கூட புத்தக வெளியீட்டு விழா மேடையில ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி வந்துட்டாரு. திமுகவை எதுக்குற ஒரே ஆள் விஜய் தான். அவர் தாங்க கரெக்டான தலைவர், இந்த மக்களுக்கான தலைவர்னு. அதாவது திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய தலைவர் விஜய்ங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் திணிக்கிறாங்க. மக்கள் யாரும் இதை ஏத்துக்கல, மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. ஒரு படத்தை ஓடனா உடனே வந்து கட்சி ஆரம்பிச்சிருவாங்க. 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குற விஜய் வந்து எல்லாத்தையும் முதலீட்டுல விட்டு அரசியலுக்கு வராரு. அவர் நல்ல மனுஷன்னு எல்லாரும் சொல்றதை ஏத்துக்க முடியல. திமுகவுக்கு மாற்றுன்னு விஜய் சொல்றதை ஏத்துக்கவே நம்மளால முடியாது. மாற்றுன்னு சொல்றவரு தனிச்சு நிக்கணும். திராவிட கட்சிக்கு மாற்றுனால நாமக்கல் கட்சி நிக்குது போல்டா. அவரு கொடுக்காத மாற்றத்தையே விஜய் கொண்டு போறாரு. எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலையை திமுக செய்யுதுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஐயா கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? இன்னைக்கு தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி. 2 பேருமே திமுகவை தான் குறி வச்சு பேசுறாரு. ஆனா கமலஹாசன் ஐயா என்ன பண்ணாரு, திமுகவே பிரச்சாரம் பண்ணாரு. கேட்டா இல்ல நான் வந்து காங்கிரஸ்ல கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணினால இவங்களை ஆதரிச்சு நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு காமியான ஒரு கருத்தை சொன்னாரு. இதேதான் விஜய் அவர்களும் 2026 தேர்தல் முடிந்தவுடன் திமுக பிரச்சாரம் பண்ணுவார். ஏன்னா இவங்க 2 பேருமே டெட் ஜெயின் மூவிஸால ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். இது கூடிய விரைவில் நடக்கும். திராவிடத்துக்கு மாற்றா 3வது கட்சி வரக்கூடாது. அதுலயும் குறிப்பா திமுகவுக்கு எதிராக நான் தான் மாற்றுன்னு எந்த கட்சியும் வந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. அன்னைக்கு தேமுதிகவை உடைச்சாங்க மக்கள். தேமுதிக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில பேர்த்த விலை கொடுத்து வாங்கினாங்க. அப்ப அந்த கட்சி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. போல்டா அரசியல் களத்துல நின்றுட்டே இருக்கிறாங்க. நான் தான், நீ யாரை வேணா கூப்பிட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நாங்க தனிதான், நாங்க மாற்றுறது போல்டா நிற்கிறாங்க. எந்த பக்கமே நாம் தமிழரை நம்ம நெருங்க முடியல. அப்போ இளைஞர் கூட்டம் யாரு கையில் இருக்குது? விஜய் தூக்கி உள்ள போயிடுது. அன்னைக்கு கமலஹாசன் தூக்கி உள்ள போட்டாங்க அரசியல் களத்துல, இன்னைக்கு விஜய் தூக்கி உள்ள போடுறாங்க. அவ்வளவுதான். ஐயா கமலஹாசன் என்ன இப்ப செய்தாரோ அதை விரைவில் தமிழக தலைவர் விஜய் அவர்கள் செய்வார். 3வது பெரிய கட்சியாக இந்த தமிழ்நாட்டில் தனித்து நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்று. நாம் தமிழர் கட்சி தான் மக்களுக்கான கட்சி. இது திமுக எத்தனை விஜய் கொண்டு உள்ள விட்டாலும், எத்தனை கமலஹாசனை உள்ள விட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.